ஒரு பொண்ணு ஒரு பையனை நீ சேஞ்ச் ஆக்கிட்டேன்னு சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக அது உண்மை தான். பசங்க எல்லாருமே சேஞ்ச் ஆகியிருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு லவ் பண்ணது டீனேஜில், அடுத்து போக 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 அந்த பையனால் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கான காரணம் இந்த சொசைட்டி தான். ஏன்னா அவனுக்கு போக போக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவனுக்கு தலையில் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு ஒர்க் போக ஆரம்பிச்சிருவான். அப்புறம் ஃபேமிலி, எல்லா டிப்ரெஷனு, சொந்தக்காரங்க செலவு, கல்யாண செலவு, எல்லா செலவும் அவங்க அப்பா பார்த்ததை அவன் கடைசியில் இப்போ அவன் பார்க்க ஆரம்பிப்பான். அப்போ பார்க்கும்போது அவனுக்கு இதெல்லாம் லைஃபு அப்படின்னு நினச்சி அவன் பயப்பட ஆரம்பிப்பான். அந்த பயம் அவனை வாழ விடாது கடைசி வரைக்கும். இங்கே லவ் பண்ணுற பொண்ணு அந்த பையன்கிட்ட எப்பயும் போல் பேசணும்னு எதிர்பார்ப்பான். ஆனால் அந்த பையனால் எப்பயும் போல் பேசணும்னு அவனுக்கு வராது. ஏன்னா அப்படி பேசுனா அது ஃபேக்காக இருக்கும். அவனுக்கு நல்லா தெரியும். நம்ம ரியலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அங்கே உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுவான். இதை அந்த பொண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம லவ்வர் இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இருக்காங்க, ஃபேமிலி ப்ரெஷர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். அப்படி அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நினச்சிட்டாங்கன்னா அங்கேயே பிரேக்கப் தான். இது ஒரு பார்ட் ஆஃப் த பிரேக்கப்.